இப்போது அடியேன் திருநாராயணபுரத்தில் தாயார் சந்நிதி முன்னாடி இருக்கேன். அந்த தாயார் சந்நிதியில் ஒரு தூணில் மிளகாழ்வான் என்பவர் ஒரு ஆச்சாரியர். அவர் இங்கே தான் எழுந்தருளிருக்கார். வேறு எந்த திவிதேசங்கள்லேயும் எழுந்தருளிருக்கிறதா தெரியலை. அவரை பற்றி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பித்தன் என்றே பிறர் கூற என்ற இடத்துல அவரை பற்றி ஒரு ஐதீகம் இருக்குது, இந்த மிளகாழ்வானை பற்றி. இப்போது அடியேன் தாயார் சந்நிதி திருநாராயணபுரம், அந்த சந்நிதியில் ஒரு தூணில் இந்த மிளகாழ்வான் என்பவர் எழுந்தொள்ளிருக்கிறத உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அடியேன் இந்த வீடியோவை எடுத்தேன். அந்த மிளகாழ்வானை பற்றி சொல்கிற பொழுது என்னென்னா, ஒரு அரசன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதை பண்ணுறான். அப்போது இவர் உள்ளே போகணும்னு மிளகாழ்வானும் உள்ளே போகிறார். அப்போ அங்கே இருக்கிற காவல்காலிலாம் என்ன பண்ணுறா, அவளை தடுத்துடுறான். என்ன காரணம்னா, நீர் உள்ளே போக முடியாதுன்னு. உடனே அவர் என்ன கேட்குறேன், நான் வித்வான் தானே, நான் போனால் என்ன வேணால் சாஸ்திரங்களில் பரீட்சை பண்ணி பாரும் அப்படின்னு சொன்னார். இல்லை, நீர் வித்வான்றதில் ஒன்றும் குறை இல்லை, பட் இங்கே நீர் ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லவா, அதனால் உம்மை விடமாட்டேன், இது ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதவர்களுக்கு தான் இங்கே இடம் கொடுப்போம் அப்படின்னு அனுமதி கொடுப்போம்னாராம். அதுக்காக அவர் என்ன பண்ணினாரோ, அதுக்காக வருத்தம்லாம் அடையலை. அவர் உத்திரியத்தை மேலே தூக்கி போட்டு ரொம்ப கொண்டாடினாராம். ஏன்னா தன்னை ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருத்தன் சொல்லிட்டானே ரொம்ப சந்தோஷப்பட்டார்னு இந்த ஐதீகம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பித்தன் என்னே பிறர் கூற என்ற இடத்துல இந்த ஐதீகம் இருக்குது.